உங்க அமைச்சர்களுக்கு கிட்ட இருக்கிறவங்கள்ட்ட ஏன் இவ்வளவு வசூலாகுது? இதுக்கு காரணம் என்ன? இதுக்கு பதில் சொல்ல முடிய நிலைமை இல்லை ஸ்டாலின். இன்னைக்கு தன் அரசு மேல இருக்கிற ஒரு பெரிய குற்றச்சாட்டு என்னன்னா, அமைச்சர்களும் அதிகாரிகளும் கடந்த 4-5 ஆண்டுகள்ல ரொம்ப கேசஸ் இருக்குது கரப்ஷன். டிஎம்கே அமைச்சர்களோட எந்த நிலைமையில இருக்காங்க, ஸ்டாலினோட ஆட்சி தலைமை எப்படி இருக்குது, வரப்போற நிகழ்வுகளை எப்படி ஸ்டாலின் மேனேஜ் பண்ண போறாரு, பிளஸ் மைனஸ் என்ன, இது எல்லாத்தையும் எடை போட்டு வச்சுட்டாரு நம்ம உள்துறை அமைச்சர் அமித்ஷா. பல ரிப்போர்ட்ஸ் அவருக்கு வந்திருக்கு. அதுல அவர் ஒரு கான்பிடன்ஸுக்கு வந்திருக்காரு சிவா சார். என்னன்னா, வரப்போற தமிழ்நாடு தேர்தலில் அவரோட கவலை என்னன்னா, வரப்போற தேர்தலுக்கு பிறகு இல்ல தேர்தலுக்கு முன்பு தனக்கு மேல இருக்கிற கேசஸ் நிறைய இருக்குது, தன் மகன் மேல கேசஸ் இருக்குது. இப்போ புது தலைமை உதயநிதி தலைமையில நம்ம கதி என்ன ஆக போகுது? இப்போ இளைஞர்கள்லாம் ப்ரெஷர் கொடுத்துட்டே இருக்காங்க. நெக்ஸ்ட் ஜெனரேஷன் டிஎம்கேக்குள்ளேயும் ஒரு டர்மோயில் ஆயிட்டு ஒரு கொந்தளிப்பு இருக்குது. நம்ம பாமக பத்தி பேசுறோம், அதிமுக பத்தி பேசுறோம். டிவியை திறந்தீங்கன்னா அதிமுக நடக்கிற கொந்தளிப்பை பத்தி விவாதம் இருக்குது, இல்ல பாமகக்குள்ள என்ன நடந்துருச்சுன்னு அதை பத்தி வந்துட்டு இருக்கு. ஆனா டிஎம்கேக்குள்ளேயும் ஒரு சர்னிங் நடந்துட்டு இருக்கு. அதாவது ஒரு புயல் கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு. யாருக்கு டிக்கெட் கிடைக்கும், யாருக்கு டிக்கெட் கிடைக்காது, பொது தலைவர்கள் யாரு. நீங்க இந்த மாதிரி தூண்டி விட்டீங்கன்னா தீவிரவாதிகள் சக்திகள் அது நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க அது உங்களுக்கு துணையா இருக்குது. உங்க அரசியலுக்கு அது சௌரியமா இருக்குன்னு நினைச்சீங்க. ஆனா ஒரு டைம் வந்துடுறோம் உங்களுக்கு மீறி போயிடும். அதுதான் மேற்கு வங்காளத்தில் ஆயிடுச்சு. மேற்கு வங்காளத்தில் தீவிரவாத சக்திகள். இது மமதாக்கு டேஞ்சருங்க. மமதாவோட கட்சி திரிணாமுல் காங்கிரஸ் தொடர்ந்து 2011 ஓரொரு இது ஜெயிச்சுட்டு வராங்க. 11 ஜெயிச்சாங்க, 16 ஜெயிச்சாங்க, 21 ஜெயிச்சாங்க. ஆச்சு 26 ஜெயிக்கலாம் நினைச்சிருந்தாங்க. அதுல ஒரு கேள்விக்குறி வந்துட்டு. காரணம் என்னன்னா, ரியல் ஒன் நண்பர்கள் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ச்சியாக பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய வாசகர்களுடன் பகிர்ந்து வரும் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி சேகரையர் அவர்கள் நம்முடைய இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சிவா சார். வணக்கம். ஓகே சார். இப்போ தமிழக சட்டமன்றத்துல அதிமுக பொறுத்த வரைக்கும் 3 அமைச்சர்கள் மீது நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க. ஒன்னு இந்த டாஸ்மாக் விவகாரத்துல செந்தில் பாலாஜி மீது, இன்னொன்று இந்து மதத்திற்கு எதிராகவும் பெண்களுக்கு எதிராகவும் விரிவாக பேசுகிறார் பொன்முடி அப்படின்னு சொல்லி பொன்முடி மீது கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா KN நேரு மீது, அதாவது நகராட்சி நிர்வாகத்துறையில முறைகேடு நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி KN நேரு மீது 3 அமைச்சர்கள் மீது நம்பிக்கை இல்லா தீர்மானம் அதிமுக கொண்டு வந்திருக்காங்க. இதை எப்படி சார் பாக்குறீங்க? இல்லைங்க, இந்த 3 மேட்டர் நீங்க சொன்ன 3 மேட்டர் பார்த்தீங்கன்னா பப்ளிக்ல இதை வச்சுட்டு ரொம்ப மக்கள் யோசிக்கிறாங்க, என்ன இவ்வளவு பெரிய ஊழல் நடந்துட்டு இருக்கு. எதையுமே கண்டுக்காம ஸ்டாலின் என்னடானா மாநில சுய உரிமை அது இதுன்னு வேற எங்கேயோ சப்ஜெக்ட் பேசுறாரு. இதுக்கு பதில் சொல்ல முடியாத நிலைமையில இருக்காரு. ஏன்னா பாருங்க, மக்கள் இதை பத்தி கேட்க விரும்புறாங்க. ஏங்க உங்க அமைச்சர் மீது இவ்வளவு குற்றச்சாட்டு இருக்குது, இது எல்லாமே மத்திய அரசோட சதியா, இதுல உண்மை ஒண்ணுமே இல்லையா, உண்மை இல்லாமையா அமலாக்கத்துறைக்கோ இல்லை இன்கம் டாக்ஸுக்கோ எல்லாம் கிடைக்குது, உங்க அமைச்சர்களுக்கு கிட்ட இருக்கிறவங்கள்ட்ட ஏன் இவ்வளவு வசூலாகுது, இதுக்கு காரணம் என்ன? இதுக்கு பதில் சொல்ல முடிய நிலைமை இல்லை ஸ்டாலின். இன்னைக்கு தன் அரசு மேல இருக்கிற ஒரு பெரிய குற்றச்சாட்டு என்னன்னா, அமைச்சர்களும் அதிகாரிகளும் கடந்த 4-5 ஆண்டுகள்ல ரொம்ப கேசஸ் இருக்குது கரப்ஷன். ஒரு விஷயம் சிவா சார், கரப்ஷன் மேட்டர்ல டிஎம்கே பேக் ஃபுட்டில் இருக்காங்க. அவங்க டிஃபென்ஸா ஒன்றும் பேச முடியல. அதனால இந்தி திணிப்பு, சுயமரியாதை, சுய ஆட்சி, இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம். ஆனால் பப்ளிக் இதில் டைவர்ட் ஆகுவாங்களா? ஏன்னா பாருங்க, இதெல்லாம் ஒரு அகாடமிக் மேட்டரு. தமிழ்நாடுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கணும், இதில் ஒன்றும் வேற கருத்து யாருக்குமே இருக்காது. ஆனால் அதே நேரத்தில் இதை நீங்கள் ஒரு பெரிய பூதம் மாதிரி பண்ணி அதை இதில் டிஎம்கேவோட பிளான் இதில் ஒர்க் அவுட் ஆகுது. ஏன்னா பாருங்க, இது 1 மாதம் நீங்கள் பண்ணுவீங்க, அப்புறம் நின்று போயிடும், திருப்பி இது ஊழல் மேட்டர் தான் வரும். ஆனால் எல்லாத்தோடையும் பாருங்க, டிஎம்கே கிட்ட ஆயுதம் என்ன, டிஎம்கேவோட வீக்னஸஸ் என்ன, டிஎம்கே அமைச்சர்களோட எந்த நிலைமையில இருக்காங்க, ஸ்டாலினோட ஆட்சி தலைமை எப்படி இருக்குது, வரப்போற நிகழ்வுகளை எப்படி ஸ்டாலின் மேனேஜ் பண்ண போறாரு, பிளஸ் மைனஸ் என்ன, இது எல்லாத்தையும் எடை போட்டு வச்சுட்டாரு நம்ம உள்துறை அமைச்சர் அமித்ஷா. பல ரிப்போர்ட்ஸ் அவருக்கு வந்திருக்கு. அதுல அவர் ஒரு கான்பிடன்ஸுக்கு வந்திருக்காரு சிவா சார். என்னன்னா,
வரப்போகிற தமிழ்நாடு தேர்தலில் அதாவது என்ன வேணால் சர்வே பண்ணலாம், என்ன வேணால் தமிழ்நாடு மீடியா சொல்லிக்கலாம். ஆனால் டிஎம்கேக்கு அவ்வளோ சுலபமாக இருக்க போவதில்லை. அதுக்காக பிஜேபி ஆட்சி வரப்போகிறதுன்னு நான் சொல்லலை. இல்லை பிஜேபி அதிமுக ரொம்ப ஷூராக வந்துருவாங்க, நான் இப்போ சொல்ல நேரம் இல்லை. ஆனால் ஒன்றுங்க, மக்கள் மத்தியில் பாருங்க, தொடர்ந்து டிஎம்கே ஆட்சிக்கு ஒரு சேலஞ்ச் என்ன இருக்குன்னா, ஒரு ஆல்டர்னேட்டிவ் வர ஆரம்பிச்சிருச்சு வச்சுக்கோங்க, மக்களோட திசை திரும்பிடும். மக்களோட திசை திரும்பிடும் தான் பயந்துட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களால புதுசா செய்யறதுக்கு ஒன்றும் இல்லை. புதுசா நம்ம இதுதான் எங்களோட அச்சீவ்மெண்ட் சொல்றதுக்கு ஒன்றும் கிடையாது. அவங்க திருப்பி திருப்பி இதே பழைய இதையே இது பண்றாங்க. ஆனா இது பப்ளிக்ல பெரிய இம்பாக்ட் இல்லைங்க. இவங்க சொல்லுது அரசு தரப்புல சொல்ற எந்த இது மேட்டர் பாரு, இப்ப கடைசி நேரத்துல துவக்க விழா, இந்த விழா, அந்த விழா, என்னெல்லாமோ பண்றாங்க. தீர்மானம் குறித்து திமுகவின் துரைமுருகன் அவர்கள் பேசும்போது 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி கலைஞர் அவர்கள் தீர்மானம் கொண்டு வரும் போதும் இதற்கு கலைஞரோட நான் இருந்தேன். இப்போ முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வரும் போதும் ஆதரவாக ஸ்டாலின் அவர்கள் கூட இருக்கேன். எதிர்காலத்துல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தீர்மானம் கொண்டு வரும் போதும் அவர் கூட நான் இருப்பேன் அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க. இதை எப்படி சார் பாக்குறது? இல்ல அவரோட கவலை வேறங்க. அவரோட கவலை என்னன்னா, வரப்போற தேர்தலுக்கு பிறகு இல்ல தேர்தலுக்கு முன்பு தனக்கு மேல இருக்கிற கேசஸ் நிறைய இருக்குது, தன் மகன் மேல கேசஸ் இருக்குது. இப்போ புது தலைமை உதயநிதி தலைமையில நம்ம கதி என்ன ஆக போகுது? இப்போ இளைஞர்கள்லாம் ப்ரெஷர் கொடுத்துட்டே இருக்காங்க. நெக்ஸ்ட் ஜெனரேஷன் உதயநிதி தலைமையில் இருக்கிற இப்போ கட்சியில் பார்த்தீங்கன்னா என்ன, இளைஞர்கள் யங் லீடர்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்க, போற சீனியர்ஸ் எல்லாம் சீனியர்ஸ் நிறைய பண்ணிட்டாங்க, அவங்களை ரிட்டையர் பண்ணுங்க, இனிமேல் நமக்கு சான்ஸ் கொடுங்க, ஒரு மரமலர்ச்சி டிஎம்கே திமுக காமிக்கணும், அதுக்கு எங்களுக்கு சான்ஸ் கொடுங்கன்னு பல பேர் இப்போ உதயநிதி பக்கம் திரும்பிட்டாங்க. இவர் தன் தரப்புல சொல்றாரு, நான் இருப்பேன், தொடர்ந்து இருப்பேன். ஆனா இவர் இருக்கிறது இருக்கட்டும், வரப்போற மாற்றத்துல இவருக்கு என்ன இடம் இருக்க போகுதுங்கிறது ஒரு கேள்விக்குறியா இருக்குது. இவர் பார்ட்டிக்கு அசெட்டா இல்ல லயபிலிட்டியா, இதாங்க கேள்வி. இப்ப திருமுறை போல தலைவர்கள், கே நேரு போல தலைவர்கள், ஏன் பொன்முடி போல தலைவர்கள், இவங்க அப்பப்ப சர்ச்சை பண்ணி தங்க மேல இம்பார்ட்டன்ஸ் காமிக்கிறான்னு நினைக்கிறாங்க. ஆனா அது நெகட்டிவா போகுது. இப்ப பொன்முடி சம்பவம் பாருங்க, டிஎம்கேக்கு எவ்வளவு மைனஸா போயிடுச்சு. இதை உதயநிதி விரும்புவாரா? பொன்முடி உதயநிதிக்கு ரொம்ப நெருங்கியவர்னு பேரு, ரொம்ப அவரோட லாயலிஸ்ட் சொல்லுவாங்க. ஆனா உங்களால கட்சிக்கு லாபம் எல்லாம் மைனஸா போகுது. இதனால்தான் சிவா சார், டிஎம்கேக்குள்ளேயும் ஒரு டர்மோயில் ஆகிட்டே இருக்கு, ஒரு கொந்தளிப்பு இருக்குது. நம்ம பாமக பத்தி பேசுறோம், அதிமுக பத்தி பேசுறோம், டிவியை திறந்தீங்கன்னா அதிமுக நடக்கிற கொந்தளிப்பை பத்தி விவாதம் இருக்குது, இல்ல பாமகக்குள்ள என்ன நடந்துருச்சுன்னு அதை பத்தி வந்துட்டு இருக்கு. ஆனா டிஎம்கேக்குள்ளேயும் ஒரு சர்னிங் நடந்துட்டு இருக்கு. அதாவது ஒரு புயல் கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு. யாருக்கு டிக்கெட் கிடைக்கும், யாருக்கு டிக்கெட் கிடைக்காது, புது தலைவர்கள் யாரு, யாருக்கு புதுசாக சந்தர்ப்பம் கிடைக்கும், யாரை உட்காத்தி வச்சிருவாங்க, இந்த கவலை கூடவே அந்தந்த குரூப்ஸ் ஃபேக்ஷனு. ஸ்டாலின் இதுவரை சமாளிச்சுட்டு வர்றாரு. ஆனா போக போக புது பிரச்சனைகள் வரும் பொழுது எதிர்கட்சிகள் ஒன்னாவதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஎம்கேக்குள்ளேயும் ஒரு டவுட் ஆரம்பிச்சிடும். நம்மளால சமாளிக்க முடியுமா, முன்ன 21 ஜெயிச்சா மாதிரி 200 சீட் தாண்டுமா, இந்த கேள்வியெல்லாம் வரும், கட்டாயம் வரும். ஏன்னா 5 ஆண்டு காலம்ங்கிறது அரசை எதிர்த்து ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்குதுங்க, அமைச்சரை எதிர்த்து இருக்கும், எம்எல்ஏ எதிர்த்து இருக்கும், ஓவரால் கவர்மெண்ட் மேல மக்களுக்கு ஒரு அதிருப்தி இருக்குதுங்க. அது பாருங்க, அதை எப்படிதான் நீங்க போட்டு பார்த்து எதிர்கட்சிகள் ஒன்னா சேராத வரையில் அது பார்த்தா இது ரொம்ப டிஎம்கே அசைக்க முடியாத மாதிரி இருக்கும். ஆனா போப்போ பார்த்தீங்கன்னா டேஞ்சர் வந்து கொண்டு இருக்கிறது. சார், வெஸ்ட் பெங்காலை பொறுத்த வரைக்கும் அங்கு இந்த வக்ஃபு சட்ட மசோதா விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய கலவரமாகவே வெடித்திருக்கிறது. அதாவது 3 பேர் இறந்திருப்பதாக செய்திகள் தெரிவிக்குது. 2 பேர் மாயமா மறைஞ்சிருக்காங்க. 100க்கும் மேற்பட்டவர்கள் காயம்பட்டிருக்காங்க. பல ஆயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. சில குடும்பங்கள் அங்கிருந்து வெளியேறுவதாகவும் செய்திகள் வெளியாகிட்டு இருக்கு. சோ இப்ப என்ன சார் வெஸ்ட் பெங்கால்ல நடந்துட்டு இருக்கு? நீங்க நல்ல இது கேட்டீங்க சிவா சார். ஏன்னா மேற்கு வங்காளத்தில் நடக்கிறது ரொம்ப சீரியஸ் மேட்டர். வஃப்கு சட்டம் பாராளுமன்றத்தில் பாஸ் ஆயிடுச்சு. அதை எதிர்த்து மமதா ஆல்ரெடி சொல்லிட்டாங்க, மேற்கு வங்காளத்தில் நாங்கள் அதை அமல்படுத்த மாட்டோம். ஏன்னா வக்ஃபு சட்டத்தை அந்தந்த மாநிலத்தில் அந்தந்த மாநில அரசு தான் பண்ணணும். அந்த வெல்ஃபேர் போர்டு வைக்கிறது, இது வைக்கிறது. அண்ட் எந்த காரணத்துக்காக வக்ஃப் சட்டம் வந்ததுங்கிறத நம்ம பல முறை பேசிட்டோம். அதாவது
இஸ்லாமோட இது பிரகாரம் அல்லாஹ்க்காக கொடுத்த நிலங்கள் முறைப்படி இஸ்லாமியர்கள் யார் ஏழை இஸ்லாமியர்களுக்கு நலனுக்காக உபயோகப்படுத்துறோம். அதை பல பேர் அதை மிஸ்யூஸ் பண்ணி அன்ஆத்தரைஸ்டாக தங்க இதில் மாற்றிட்டு அதில் மானிட்டைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது தடுப்பு சட்டம் தான் இது. அவங்கள்ட்டேருந்து மஸ்ஜித்தையோ இல்லை முஸ்லீம் கிரேவியார்டையோ அவங்கள்ட்டேருந்து பிடுங்கி பண்ணுற விஷயம் இல்லை. அது எல்லாருக்கும் தெரியும், இஸ்லாமியர்களுக்கும் தெரியும். ஆனால் குறிப்பிட்ட சில இஸ்லாமிய தலைவர்கள், சில குறிப்பிட்ட சில இஸ்லாம் பேரில் இயங்கும் சில ஆர்கனைசேஷன்ஸ் என்ன பண்ணுறாங்க, மக்கள் மத்தியில் அதுவும் இஸ்லாமியர்கள் மத்தியில் ஒரு குழப்பத்தையும் பயத்தையும் கிளப்பி விட்டுருங்க. அதில் எதிர்கட்சிகள் அந்த குழப்பத்துக்கு காரணம். சட்டத்தில் இல்லாதது இருக்குன்னு சொல்லி ஒரு பயத்தை மூட்டி விட்டுட்டு அதை மக்களை தூண்டி விடுறது, இளைஞர்களை தூண்டி விடுறது இது நடந்துட்டு இருக்கு. இதில் மமதா கட்சி இதே தான் பண்ணுறாங்க. ஆனால் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா சிவா சார், எது எல்லாரும் புரிச்சுக்கணும், நீங்கள் இது மாதிரி தூண்டி விட்டீங்கன்னா தீவிரவாதிகள் சக்திகள் அது நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க அது உங்களுக்கு துணையாக இருக்குதுன்னு, உங்கள் அரசியலுக்கு அது சௌரியமாக இருக்குன்னு நினச்சினீங்க. ஆனால் ஒரு டைம் வந்துடும் உங்களுக்கு மீறி போயிடும். அதுதான் மேற்கு வங்காளத்தில் ஆயிடுது. மேற்கு வங்காளத்தில் சில தீவிரவாத சக்திகள் பங்களாதேஷில் இருக்கிற தீவிரவாத சக்திகளுடன் தொடர்பில் அந்த இடத்துல இந்துக்கள் வசிக்கும் இடத்தில் வன்முறையை கிளப்பி இந்து மக்களை யார் வலையில் இருக்காங்க, இந்து மக்கள் வலையில் இருக்காங்க. இது 1947 அதாவது மேற்கு வங்காளத்தில் இதே மாதிரி நடந்துச்சு. அதனால்தான் ஈஸ்ட் பாகிஸ்தான் வெஸ்ட் பாகிஸ்தான் வேற, அதாவது ஈஸ்ட் பெங்கால் வெஸ்ட் பெங்கால் ரெண்டா பிரிஞ்சிச்சு. அதே மாதிரி திருப்பி நடக்குது. முர்ஷிதாபாத், மால்டா, 24 தென் பரகடாசு இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் அதிகமாக வசிக்கும் இடங்கள். இப்போ மமதாக்கே ஒன்றும் புரியல, நமக்கு சப்போர்ட்டா இருக்கிற கம்யூனிட்டி லீடர்ஸ்லாம் நமக்கு ஏன் எதிர்த்து கிளம்பியிருக்காங்க? நம்ம அரசு தான் சொல்லிடுச்சே இதை நம்ம செயல்படுத்த மாட்டோம் அந்த சட்டத்தை, அப்ப எதுக்கு செய்யறாங்க? அவர் கண்டிக்க ஆரம்பிச்சார் மமதா. அவங்க பாருங்க, எதுக்கு யாருக்கு எதிர்த்து இந்த போராட்டம்? நாங்க தான் ஒண்ணும் பண்ண போறது இல்லையே, இது செய்வது தவறுங்கிறாங்க. ஆனா மமதா பேச்சை இன்று கேட்பதற்காக இஸ்லாமிய ஆர்கனைசேஷன்ஸோ அந்த தீவிரவாத சக்திகளோ தயாராங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க, மேற்கு வங்காளத்தில் ஒரு பெருசை தூண்டி விட்டோம்னா இது கல்கத்தா பாருங்க, கல்கத்தாக்கு இது வந்துருச்சுன்னா கல்கத்தால நிறைய மக்கள் இருக்காங்க. இந்த மாதிரி வன்முறை நடந்து இது பாருங்க, இந்து முஸ்லிம் இது இல்லை. இதாவது கம்யூனல் வயலன்ஸ்னா ரெண்டு சைடு இருக்கும். இங்க ரெண்டு சைடு இல்லை, ஒரு சைடு நடக்குது. அந்த ரெண்டு சைடு நடக்கிறதுல பாத்தீங்கன்னா டார்கெட் ஆயிருக்கிறது யாரு? இது ஏழை இந்து கடைக்காரங்க, சித்த கடை பொட்டி கடை நடத்துறவங்க, விவசாயிகள். அவங்கள அவங்க கிராமத்துல இருந்து வீடுகள்ல இருந்து விரட்டுறாங்க. ரொம்ப சின்ன இது. இப்ப மமதா தன் போலீஸ் அதிகாரிகள்கிட்ட சொல்லி எப்படியாவது அவங்கள திருப்பி அனுப்பி வைக்கிறது முயற்சி நடக்கிறது. ஆனா அவங்க அந்த மாதிரி தயாரா இல்லை. இன்னைக்கு கூட கலவரம் நடந்திருக்கு. நேற்றைக்கு மிந்தினம் வெள்ளிக்கிழமை வெள்ளி தொழுவுக்கு பிறகு இது ஆரம்பிச்சிச்சு. பிளான்டா இருக்குது, சிஸ்டமேட்டிக்கா இருக்குது. அவங்க என்ன நினைக்கிறான்னா வஃப்க்கு பேர்ல வஃப்க்கு எதிர்ப்பு காமிக்கிற மாதிரி எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி ஒரு போராட்டம் நடத்துறதுக்கான இது நடந்துட்டு இருக்கு. இதுல மத்திய அரசு கண் வச்சிருக்குங்க. இதுல கூட நீங்க பாத்தீங்கன்னா உடனடியாக கொல்கத்தா ஹைகோர்ட் இதுல இன்டர்வீன் பண்ணி உடனடியாக இந்த ராணுவத்தை அனுப்புங்கன்னு சொல்லியிருக்காங்க, பாராமிலிட்டரி ஃபோர்ஸஸ். அப்படின்னா எவ்வளவு மோசமா நடக்குது அங்க பாருங்க. மேற்கு வங்காளத்தில் மாநில அரசு எப்படி செயல்பட்டு, இது மமதாக்கு டேஞ்சருங்க. மமதாவோட கட்சி திரிணாமுல் காங்கிரஸ் தொடர்ந்து 2011 ஓரொரு இது ஜெயிச்சுட்டு வராங்க. 11 ஜெயிச்சாங்க, 16 ஜெயிச்சாங்க, 21 ஜெயிச்சாங்க. ஆச்சு 26 ஜெயிக்கலாம் நினைச்சிருந்தாங்க. அதுல ஒரு கேள்விக்குறி வந்துட்டு இருக்கு. காரணம் என்னன்னா இந்து மக்களிடையே ஒரு திரிணாமுல் காங்கிரஸை பற்றியும் மமதா பற்றியும் ஒரு சந்தேகம் கிளம்பிருச்சு. என்னங்க, மேற்கு வங்காளத்தில் சிறுபான்மையர் அதாவது முஸ்லீம் ஓட்டு பார்த்தீங்கன்னா 30-35% இருக்குது. அங்க அதுல ஒரு 100 குறைஞ்ச கான்ஸ்டிடுவன்சி பார்த்தீங்கன்னா முஸ்லீம் இன்ஃப்ளூயன்ஸ். ஸோ மமதாக்கு எப்போதும் இந்த 30-35% முஸ்லீம் ஓட் ஷியோரா இருக்கும். ஆரஞ்சு சொல்ல போல கம்ப்ளீட்டா அவங்களுக்கு தான். அதுக்கு மேல இவங்களுக்கு ஒரு 10-15 சீட்டு கிடைச்சா போதும். பர்சன்ட் அது மேல வந்துருச்சுன்னா ஆட்சி பண்ணிடலாம். ஆனா இந்த தரம் அந்த மாதிரி தொடர்ந்து ஆட்சி பண்ண முடியுமா? இந்து ஓட்டர்ஸ் மைண்ட்ல என்ன ஆயிடுத்து, மமதா கண்ட்ரோல் பண்ண முடியல.
இந்த வன்முறை அதிகமாயிட்டே போகுது. தீவிரவாதிகள் சக்தியோட நடமாட்டம் அதிகமாயிடுச்சு. தீவிரவாதிகள் சக்திக்கு பாருங்க, இஸ்லாமியர்களை பற்றியோ ஏழை இஸ்லாமியர்கள் பற்றியோ கவலை கிடையாது. ஒரு பயத்தை உருவாக்கி வன்முறை நடந்து அந்த வன்முறைக்கு பிறகு திருப்பி ரியாக்ஷன் இருந்துச்சு வச்சுக்கோங்க, எதில் திருப்பி இஸ்லாமியர்கள் விக்டிம் ஆயிட்டாங்க வச்சுக்கோங்க, அதை திருப்பி எடுத்து சொல்றது, இந்த கதையை நாடு முழுவதும் பரப்பி நாடு முழு கலவரத்துக்கு வழி பண்றாங்க. இதுல மதசார்பற்ற அரசியல் நடத்தும் கட்சிகளுக்கு இது ஒரு எச்சரிக்கையா இருக்கணும். நீங்க உண்மையை பொய்யா சொல்லி இல்லாததெல்லாம் இருக்குன்னு சொல்லி போராட்டம் நடத்துறீங்க. தமிழ்நாட்டில் இதை ஸ்டாலின் செஞ்சுட்டு இருக்காரு. ஆனா அவர் தப்பு செய்கிறாரு. இந்த சட்டம் என்னங்கிறத உண்மை சொல்லணும். சும்மாவது பொய்யை சொல்லி இதே மாதிரி தான் சிட்டிசன் அமென்ஷிப் ஆக்ட் பார்த்தோம். அது வந்துச்சுனாலே இஸ்லாமியர்களோட குடியுரிமையே போயிடும். எவ்வளவு பொய் பேசப்பட்டது அதுல. அதே மாதிரி அடுத்த பொய் இதுல நடக்குது. ஓகே சார். இது மத்திய அரசு சும்மா பார்த்துட்டு இருக்காது. ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கும். ஓகே சார், பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய வாசகர்களுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி, வணக்கம்.